friends, good afternoon. இன்னைக்கு vlog afternoonல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். இன்னைக்கு எனக்கு லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா தாய் ஃபுட் கிரேவிங் வந்துடுச்சுங்க. இன்னைக்கு நான் லஞ்சுக்கு எனக்கு தாய் ரெட் கரி வித் வெஜிடபிள்ஸ் prawns எல்லாம் போட்டு சூப்பரான ஒரு ரெட் கரி. பட் ஃபர்ஸ்ட் நம்மளோட ஏப்ரன் போட்டுக்கலாம் because தாய் ரெட் கரி செய்யும்போது ஏப்ரன் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இந்த ட்ரெஸ்ஸை நான் பாலாக்க விரும்பல, அதனால நம்ம ஏப்ரன் போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ தாய் ரெட் கறிக்கு தேவையான அவ்வளோ இன்க்ரீடியன்ட்ஸுமே எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. வெஜிடபிள்ஸில் நான் வந்து பேபி கார்ன் வச்சுருக்கேன், அதுக்கப்புறமா பம்கின் கட் பண்ணி வச்சுருக்கேன், பீன்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரோட்டீனுக்கு நான் வந்து ப்ரான்ஸ் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் சிக்கனும். அதுக்கப்புறம் நம்மளோட தாய்க்கறி சீசனிங்க்கு பார்த்தீங்கன்னா வினிகர், சால்ட்டு, கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணுவேன் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. ஃபைனலாக கார்னிஷ்க்கு கொத்தமல்லி கீரை, அதுக்கப்புறமா சோய் சாஸ். உப்ஸ், ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு தெரியும் இதனால தான் நான் வந்து ஏப்ரன் போட்டதுங்க. ஏன்னா இந்த மாதிரி தாய் கறியெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்பில் ஆகும். பட் எனக்கு கவலை இல்லை, பிகாஸ் சர்ஃப் எக்ஸல் உள்ளே சோய் சாஸ் ஸ்டெயின் வெளியே. இப்போ நம்மளோட தாய் கறி ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை, பிகாஸ் என்னோட டெக்னிக் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கறி பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை கப் அளவுக்கு நம்மளோட தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தேங்காய் பாலையும் இந்த கறி பேஸ்ட்டையும் நம்ம ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட போகிறோம். இந்த தேங்காய் பாலில் உள்ள எண்ணெய் வந்து வெளியே வரணும். அதுலேயே இந்த கறி பேஸ்ட் குக் பண்ணும்போது உங்களுக்கு ஆத்தென்டிக்கான ஃப்ளேவர் வரும். ஸோ இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஸோ நம்மளோட தாய் ரெட் கரி பேஸ்ட் கோகோனட் மில்க் கூட சேர்ந்து நல்ல எண்ணெய் பிரிகிற வரைக்கும் குக் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். பம்கின் கட் பண்ணி வச்சுருக்கேன், பம்கின், பேபி கார்ன், க்ரீன் பீன்ஸ், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை கோகோனட் மில்க்லேயே குக் பண்ணலாம். ஸோ நம்மளோட காயெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணியான தேங்காய் பால் ஊற்றி இந்த வெஜிடபிள்ஸ் வேகிற வரைக்கும் நம்ம வந்து ஒரு 5 to 8 மினிட்ஸ் இதை வந்து குக் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 5 மினிட்ஸில் நம்மளோட வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ப்ரான் வந்து குக் ஆகுறதுக்கு உங்களுக்கு ஒரு 3 to 4 மினிட்ஸ் தான் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ப்ரான் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாட்டு ஒரு பச்சை மிளகா, ஒரு தக்காளி நான் இந்த டைமில் தான் ஆட் பண்ணுறேன், பிகாஸ் அது வந்து ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. அது வந்து இந்த ப்ரான் குக் ஆகிற டைம்லேயே அதுவுமே குக் ஆகிடும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் நான் வந்து விட போகிறேன். இப்போ ஒரு 2-3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்மளோட ப்ரான்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சீசனிங் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். ஸோ சீசனிங்ஸ் வந்து நம்ம வச்சுருக்கிற ப்ரௌன் சுகர், தேவையான அளவு உப்பு, நம்மளோட ரெட் கரி பேஸ்ட்டில் உப்பு இருக்கும், ஸோ நீங்கள் பார்த்து ஆட் பண்ணுங்கள். இப்போ டேஸ்ட்டுக்கு வினிகர் இல்லாட்டி லெமன் ஜூஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறமா நம்மளோட சோய் சாஸ், இது எல்லாமே டேஸ்ட்டுக்கு தான். ஸோ இந்த சீசனிங் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 நிமிஷம் குக் ஆகட்டும். இப்போ நம்மளோட ஃபைனல் இன்க்ரீடியன்ட் திக்கான கோகோனட் மில்க் ஆட் பண்ணிடலாம். இது நீங்கள் எண்டில் தான் ஆட் பண்ணணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். திக்கான கோகோனட் மில்க் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. லோ ஃப்ளேமில் ஒரு 1 மினிட் மட்டும் இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் இருந்தாச்சு. நம்மளோட தாய் ரெட் கரி ரெடி. ஸோ ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி கீரை போட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான தாய் ரெட் கரி ரெடி. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தாய் ரெட் கரி ரெடி. ஐயோ, ஆனால் எனக்கு கவலை இல்லைங்க, ஏன்னா சர்ஃப் எக்ஸல் உள்ளே தாய் கரி ஸ்டெயின்ஸ் வெளியே. ஸோ அந்த ப்ரான்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாத்துக்கும் கூடயும் இந்த ஃப்ளேவர் வந்து வேறு லெவலில் இருக்கும். கோகோனட் மில்க், அந்த ப்ரான்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்ந்து குக் ஆனது அவ்வளோ நல்லாயிருக்கு. இது வந்து சூப்பர் ஹிட் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், என்னோட ஏப்ரன் எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சுன்னு. என்னோட நெக்ஸ்ட் குக்கிங் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. சர்ஃப் எக்ஸல் உள்ளே ஃபுட் ஸ்டெயின்ஸ் வெளியே.